ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை செல்வ வளத்தை அள்ளித்தரும் ஆமலக்கி ஏகாதசி வழிபாடு செய்யும் முறையை தான் பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி விரதம் அனைத்து விரதங்களை விடவும் மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. ஒருவர் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை ஏகாதசி விரதம் கடைபிடித்தாலும் அவரது வாழ்நாளில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் கூட அவனுக்கு அது நன்மையை தரும் என்பது நம்பிக்கை. மாசி மாதம் வளர்பிறை சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை ஆமலக்கி ஏகாதசியாக கொண்டாடுகிறோம். ஆமலக்கி என்றால் நெல்லிக்கனி என்று அர்த்தம். அதனால் இந்த ஏகாதசி என்று நாம் நெல்லி மரத்தை வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அழிந்த பிறகு விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்டு பூமியில் விழுந்த ஒரு நீர்த்துளிதான் நெல்லி மரமாக வளர்ந்தது என்று புராணங்களில் கூறப்படுகிறது. அதனால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பரிபூரணமாக குடியிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. நெல்லிக்கனியை தானமாக தருவதன் மூலம் நமக்கு அளவில்லா நன்மைகள் கிடைக்கும். அதே போல நெல்லிக்கனியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அப்படிப்பட்ட நெல்லி மரத்தை இந்த மாசி மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி நாளான நாளை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியது. அதே போல ஒவ்வொரு ஏகாதசியில் பெருமாள் ஒவ்வொரு பொருளிலுமே எழுந்தருளி அருள் செய்வதாக ஐதீகம். அப்படி திருமால் நெல்லிக்காய் மரத்தில் எழுந்தருளி வாசம் செய்யும் ஏகாதசி என்பதால் இதற்கு ஆமலக்கி ஏகாதசி ஆகும். அதனால்தான் இந்த நாளில் நெல்லி மரத்தை பெருமாளாகவும் மகாலட்சுமியாகவும் கருதி பூஜை செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள். வீட்டில் நெல்லி மரம் இல்லை என்றால் நெல்லி மரம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்று பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் வீட்டிலேயே இந்த பூஜை செய்து கொள்ளலாம். இதற்காக நெல்லி மரத்திற்கு அடியில் கூட்டி சுத்தம் செய்துவிட்டு நெல்லி மரத்தை சுற்றி மஞ்சள் தண்ணீரை தெளித்து விடவும். பிறகு நெல்லி மரத்திற்கு மஞ்சள் சந்தனம் தடவி குங்கும பொட்டு வைத்து மரத்திற்கு கீழே அரிசி மாவால் சின்னதாக கோலம் போட வேண்டும். கோலப்பொடியை பயன்படுத்தாமல் அரிசி மாவால் கோலம் போட்டுவிட்டு கொஞ்சம் உதிரி பூக்களை எடுத்து அந்த நெல்லி மரத்திற்கு மகாலட்சுமியின் அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை செய்யலாம். கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த பூஜையை செய்துவிட்டு அந்த மரத்திற்கு கற்பூர ஆரத்தை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டில் பழம் பிரசாதம் என்ன வேண்டுமென்றாலும் வைத்து பூஜையை செய்யலாம். இந்த பூஜையில் கட்டாயம் வைக்க வேண்டிய பொருள் 108 1 நாணயங்கள். ஒரு சிறிய கிண்ணத்தில் 108 1 நாணயத்தை போட்டு அந்த மரத்திற்கு அடியில் வைத்து மனமுருகி விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமியையும் வேண்டிக் கொண்டால் உங்களுக்கான அருளாசி உடனடியாக கிடைக்கும். இறுதியாக கணவன் மனைவி இருவரும் தம்பதியராக அந்த மரத்திற்கு நமஸ்காரம் செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைத்து இந்த பூஜையை செய்து பூஜை நிறைவடைந்தவுடன் பூஜையில் வைத்த பொருட்களை வீட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பூ பழம் பிரசாதம் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள்ளலாம். கிண்ணத்தில் வைத்திருக்கும் 1 நாணயங்களை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிந்து வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து விடுங்கள். ஆமலக்கி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள். ஒரு பசு தானம் செய்தாலே மிகவும் சிறந்தது என்ற நிலையில் 1000 பசுக்களை தானம் செய்தால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். கடன் தீரவும் பண பிரச்சனை தீரவும் பெருமாள் ஆசியுடன் லக்ஷ்மியின் அருளும் நமக்கு சேர்ந்தேதான் கிடைக்க வேண்டும். எனவே அவர்களுக்கே உகந்த ஆமலக்கி ஏகாதசி நாளில் இந்த வழிபாடு செய்யும் போது அதிக பலனை பெறலாம். நெல்லி மரம் பூலோகத்தில் உருவான கதை குறித்து புராணங்கள் என்ன சொல்கிறது என்றால், செல்வத்திற்கே அதிபதியான குபேரன் தம்மிடமிருந்த சொத்துக்களை இழந்து தவித்த போது சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார். நெல்லி மரங்களை நட்டு வளர்த்துவிட்டு அவை வளர்ந்ததும் என்னை வந்து பார் என்றார் சிவபெருமான். செல்வத்திற்கும் நெல்லி மரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த குபேரன் சிவபெருமானின் கட்டளை என்பதால் எதுவுமே பேசாமல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்த்தாள். நாட்கள் கடந்துவிட்டன. நெல்லி மரங்கள் அனைத்தும் பூ பூத்தன, காய் காய்த்து காய்கள் எல்லாம் இனித்தன. குபேரனின் வாழ்வு பழைய நிலைக்கு திரும்பியது. சூழ்ச்சி செய்து செல்வம் பறித்தவர்கள் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து குபேரனிடம் கொடுத்தார்கள். இழந்த நாடுகள் எல்லாம் திரும்ப கிடைத்தன. குபேரனை விட பெரிய அரசர் எல்லாம் ஓடி வந்து கப்பம் கட்ட தொடங்கினார்கள். குபேரனுக்கு மனம் முழுக்க கேள்வி கணைகள். எப்படி இது சாத்தியம்? மீண்டும் சிவபெருமானிடம் சென்றார். நெல்லி மரங்கள் வளர்ந்ததா, இழந்த செல்வம் கிடைத்ததா என்றார் சிவபெருமான்.
நெல்லி மரம் வளர வளர செல்வம் கிடைத்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார் குபேரர். நீ வைத்தவை நெல்லி மரங்கள் அல்ல லக்ஷ்மி தேவி. உரிய முறையில் அவற்றுக்கு நீர் ஊற்றினாய், அதனால் செய்த பாவங்கள் தொலைந்து லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்றாய் என்றார் சிவபெருமான். மேலும் ஒரு நாள் தேவலோகத்தில் இந்திரன் அமுதத்தை உண்ணும்போது அதில் ஒரு துளி பூலோகத்தில் விழுந்ததாம். அதிலிருந்து முளைத்து உண்டானதுதான் நெல்லி மரம். அதனால் தான் இதனை தெய்வீக மரம் என்று சொல்கிறார்கள் என்கிறது புராணங்கள். பெருமாளின் அம்சமாக கருதப்படும் நெல்லி மரம் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படும் இதற்கு ஹரிபலம் என்ற பெயருண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி உணவில் நெல்லிக்காயை சேர்ப்பது அவசியம். நெல்லி மரத்தடி நிழலில் வழங்கும் தானத்திற்கு பலன் அதிகம். நெல்லி மரத்தை தானம் செய்தாலும் பலன்கள் அதிகம் கிடைக்கும். நெல்லி மரத்தை தானம் செய்வதன் மூலம் ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். நெல்லிக்காயை தானம் செய்வதால் நோய்களில் இருந்து பாதுகாப்பு, ஆரோக்கிய நன்மைகள் பல கிடைக்கும். அதை தானம் செய்வதன் மூலம் நபர் செல்வமும் செழிப்பும் பெறலாம். நெல்லிக்காய் தானம் செய்வதன் மூலம் அறிவு பெற்று மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையிலோ நெல்லிக்காயில் செய்த நெல்லிக்காய் சாதம் பிரசாதமாக தயாரித்து கோவிலுக்கு சென்று அங்குள்ள எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்கள். நெல்லி சாதம் தானம் செய்ய நீங்கள் இழந்தவை யாவுமே திரும்ப அடைவீர்கள். உங்களை ஏமாற்றி அடைந்த சொத்துக்கள் கூட திரும்ப கிடைக்கும். தொலைத்த பொருட்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும். விட்டு சென்ற உறவுகளும் உங்கள் பிரிவின் துயர் நீங்க உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை வந்தடைவார்கள். எளிய இந்த தானத்தை பரிகாரமாக 6 வாரங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக நெல்லி நீரில் குளிப்பதை கங்கையில் நீராடி காசியில் வசித்த புண்ணியத்திற்கு சமம் என்கின்றனர். நெல்லி ஆயுள் விருத்தி தரக்கூடியது. அதனால்தான் கோபுர உச்சியில் கலசத்திற்கு கீழே நெல்லி வடிவில் ஒரு கல்லை வைப்பார்கள். அதற்கு ஆமலகம் என்று பெயர். ஞாயிறு, வெள்ளி, அமாவாசை, சஷ்டி, சப்தமி, நவமி திதிகளில் நெல்லிக்கனியை பயன்படுத்தக்கூடாது. நெல்லி மரமானது நேர்மறை எண்ணங்களை நம்மை சுற்றி உண்டாக்கக்கூடியது. அவ்வாறு நேர்மறை எண்ணங்கள் நம்மை சுற்றி அதிகம் ஓடும்போது நாமும் நல்லதை பற்றி யோசிப்போம். மேலும் நெல்லி மரம் லக்ஷ்மி அம்சம் என்பதால் வீட்டில் வைத்து வளர்த்து வணங்கி வந்தால் செல்வம் அதிகமாக சேரும். நவ கிரகங்களில் சுக்கிரனுடைய ஆளுமை பெற்றது நெல்லி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெல்லி மரத்தை வழிபட்டு வந்தால் ஏற்றம் உண்டாகும் என்கிறார்கள் ஜோதிட நூல்கள். பழனியில் உள்ள திரு ஆவினன்குடி முருகன் ஆலயத்தின் தல மரம் நெல்லிதான். ஆமலக்கி ஏகாதசி என்று நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து இப்போது நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.